بسم الله الرحمن الرحيم اللهم إنك عفو تحب العفو فاعف عني اللهم إنك عفو تحب العفو فاعف عني اللهم إنك عفو تحب العفو فاعف عني. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரவு ஒன்று கூடலிலே இன்றைய தினம் நம்ம எல்லாம் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், நிறைய இபாதத்துகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு, அதாவது குறிப்பிட்ட 10 நாட்களிலே நாம் இருப்பதன் காரணமாக இந்த இறுதி 10 நாட்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில் நாங்கள் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறோம், கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது அமல்களை நல்ல முறையில் சம்பாதிக்கின்ற ஒரு மாதம் என்பதனால். ஆனால் இன்றைய இந்த நேரத்துடைய தலைப்பாக நான் அமல்களை பாதுகாப்போம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நம்ம பார்க்குற இந்த தோற்றத்தில் இன்றைய தவ்வாக்களத்துடைய நிலை, இன்றைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அமல்கள் செய்கின்ற வேகத்தில் போய்கொண்டிருக்கிற மாதிரி தான் என்ன செய்யுது விளங்குது. எவ்வளோ வேகமாக செய்கிறோமோ அவ்வளோ வேகமாக அழித்து கொண்டு என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதாவது காலையில் செய்த அமல் மாலை வரைக்கும் கூட இறைவனிடத்தில் இருக்கிறதா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் நிலைக்கிறதா என்று தெரியாத ஒரு வேகத்தில் அந்த அளவு வேகமாக அமல்கள் அளிக்கப்படக்கூடிய செயல்களை நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம அமல்களை, அதாவது செய்வதனுடைய எதிர்பார்ப்பே என்னன்னா மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இந்த அமல்கள் மூலம் எனக்கு கூலி தர வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம். எமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் நிறைய அமல்களை என்ன செய்கிறோம். ஆனால் செய்கின்ற வேகத்தில் அந்த அமல்களை பாதுகாப்பது என்பதே இல்லை என்பது நம்ம காணக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்கிறார், ஆரம்பகால மார்க்க அறிஞர்களுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன என்று சொன்னால், அவர்கள் லா யரவுனல் இபாதத ஃபீ ஸலாத்தின் வலா சியாமின் வலா சதகத்தின் வலா ஜிஹாத், இபாதத்துக்களை தொழுகையிலோ நோன்பிலோ ஜக்காத்திலோ ஹஜ்ஜிலோ அவர்கள் அதை காணவில்லை. இந்த அமல்களை பாதுகாப்பதில் தான் மிகப்பெரிய இபாதத் இருப்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள், கண்டார்கள். தொழுறது, நோன்பு பிடிக்கிற, ஜக்காத்து கொடுக்கிற இதல்ல, இவைகளை பாதுகாப்பது எப்படி என்பதில் தான் அவர்கள் இபாதத்தையும் வணக்க வழிபாடுகளையும் கண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதாவது இதை தெளிவாக சொல்வதாக இருந்தால், புறம் பேசுதலும் கோல் மூட்டுதலும் இந்த இரண்டையும் இறுதி 10 தவிர்த்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன, 90% இன்றைக்கு நான் புறம் பேசவில்லை அப்படின்னு இறைவனை சாட்சியாக வைத்து சொல்ல முடியுமான்னு கேட்டால், தூங்கி இருந்தாலே தவிர, முழுசாக தூங்கியிருந்தாலே தவிர யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. 90%, 10% அல்லாஹ் ரஹமத்து செய்த மக்கள் வாழலாம். 90% புறம் பேசாத மக்களே இல்லை என்று சொல்கின்ற அளவில் நமது புறங்கள் நமது அமல்களை என்ன செய்கின்றன, அழித்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னா, இரவுல தராவிஹ் தொழுகையில் போய் சிறந்த முறையில் தொழுதுட்டு சலாத்தை கொடுத்த உடனேயே நம்ம நல்லா இருந்தாலும் சரி, பக்கத்தில் உள்ளவர் என்ன கேட்குறான்னா, இவரை காணா அப்படின்னு கேட்குறான், அப்துல் ரஹ்மான காணா அப்படின்றது. அவன் தொழுகிறதே இல்லை. நம்ம சலாம் கொடுத்த உடனேயே அந்த இரவு தொழுகை யாருக்கு, அப்துல் ரஹ்மானுக்கு. சலாம் கொடுத்த உடனேயே அந்த இரவு தொழுகை யாருக்கு நம்ம கொடுக்குறோம், வீட்டில் இருந்து அவர் இஷா தொழுது போட்டு அவர் தூங்கி இருப்பார், என்னமோ பிழையே அவர் செய்திருப்பார்னு வைங்களேன். தொழுகை யாருக்கு, இப்போ அப்துல் ரஹ்மானுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு ஒளிச்சிருந்து முயற்சி எடுத்து தொழுத தொழுகை இஹ்லாஸாக, சில பொழுது கண்ணீரோட எல்லாம் முழுமையான ஆர்வத்தோடு தொழுதிருப்போம்.
ஆனால் தொழுது முடித்த உடனேயே இந்த வேலையை நம்ம செய்வதை பார்க்கிறோம். ரமலான்ல உம்ரா ஹஜ்ஜுக்கு சமம் என்ற ஹதீஸின் அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு போகிறது, தவாஃபு செய்கிறது. தவாஃபு செய்து ஒரு 4வது தவாஃபில் கேட்பார், இங்கே அப்துல் ரஹ்மான காணாது, ரமலானில் என்றைக்கு அவனை உம்ரா நீ பார்த்துக்கிறியா? அது சம்பாத்திய ஓவர் டைம் செஞ்சுட்டிக்கிறான். அப்படி என்ன தவாஃபிலேயே என்ன அந்த உம்ராவை யாருக்கு கொடுத்தாச்சு? அப்துல் ரஹ்மானுக்கு. இது நான் ஒரு தூரமான ஒரு பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேனா, அல்லது அந்த தினமும் நாம் இதை கண்டு கொண்டிருக்கிறோமா? நாங்களே என்ன பெரும்பாலும் அந்த அமைப்பில் தான் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். சுபகு தொழுகைக்கு கஷ்டப்பட்டு சுபகு தொழுகைக்கு போகக்கூடிய மனிதர்கள் அரிது. ஆனால் சுபகு தொழுகைக்கு போயிருப்பார்கள். சலாம் கொடுத்து முடிச்ச உடனே என்ன இப்படி ஒரு பார்வை பார்க்கறது, இங்கே இப்படி ஒரு பார்வை பார்க்கறது, இவனை சுபகு காண, அவனை காணாமல் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமும். அப்போதான் நம்ம பள்ளிக்கு போய்க்கிறோம் என்ற திருப்தி. இந்த ஊரில் எவனும் பள்ளிக்கு வரல, நான் மட்டும்தான் சுபகுக்கு போய்க்கிறேன் என்ற திருப்திக்காக வேண்டி மந்திரக்கூடாடாப்பா நான் தான் பள்ளிக்கு போயிருக்கணும் அப்படின்னு பார்க்கறது அவன் இல்லை சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட நம்ம என்ன சொல்றோம் என்று சொன்னால், அப்துல் ரஹ்மான சுபகுக்கு காணா. சுபகு தொழுகை யாருக்கு? அப்துல் ரஹ்மான். இப்படி நம்ம இறுதி 10 எல்லா ஹதீஸ்களையும் கேட்டு ரசூலுல்லாஹ் செய்த செய்திகள், சஹாபாக்கள் செய்த எல்லா செயல்களையும் கேட்டுட்டு அவ்வளவு ஆர்வத்தோடு அமல்கள் செய்கிறோம். உண்மை, அல்லாஹ் தஆலா அந்த அமல்கள் எல்லாவற்றையும் நமது பாவங்களை மன்னித்து கபூல் செய்ய வேண்டும். ஆனா அந்த அளவுல பாதுகாக்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ரமலானுக்கு எவனுடைய அமல்களை நிக்க கூடாதுக்காக நீ சில பிரச்சனைகளை சில ஃபித்னாக்களை ரமலான்ல பார்த்து ஏற்படுத்தி விடுறான். ஏற்படுத்திட்டா தான் நம்ம தலைப்பு முழுசா யாருக்கு கொண்டு போய் சேர்ப்போம்? அவர்களுக்கே கொண்டு போய் சேர்ப்போம் என்பதனால ஷைத்தான் அதற்கேற்ற முறையில் என்ன செய்யறான்? செயல்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இன்றைய உரை முடிகிற நேரத்தில் எங்களுடைய மிக பிரதானமான வேலை எதா இருக்கணும் தெரியுமா? இறுதி 10 நம்ம செஞ்ச பெரிய அமல் என்ன தெரியுமா? அமலை பாதுகாத்தது. இறுதி 10 அதாவது நம்ம ஒரு ஒற்றை இரவைத்தான் நம்ம முடிச்சுக்கிறோம். இப்போ 2வது ஒற்றை இரவில் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே 23வது ஒற்றை இரவும் 27வது ஒற்றை இரவும் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற இரவு லைலத்துல் கத்ராக இருக்கலாம். அப்படி என்ற இரவு 23, 27 இறுதி 10 எந்த இரவுமாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்க, நல்ல அறிஞர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு இரவு எது? இந்த 23, 27. அப்படிப்பட்ட இரவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள், திக்ர்கள், குர்ஆன் ஓதல்கள், தான தர்மங்கள் இவைகள் எல்லாவற்றையும் செய்த பின்னால அதை எந்த அளவில் பாதுகாக்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த மெசேஜை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது அமல்களை நாங்கள் பாதுகாத்தல் என்பது, அதாவது நீங்க சொல்லி பாருங்க, யாரை பற்றி பேசுவதில்லை அப்படின்னு நீங்க இந்த ஒரு 8 நாள்ல முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், 8 நாள்ல யாரை பற்றியும் பேசுவதில்லை என்று முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா 90% பேச்சே இல்லாம போயிடும். நீங்க இபாதத்தை தானா செய்வீங்க, 90% பேச்சே இல்லாம போயிடும். என்ன காரணம் என்று சொன்னா, நமக்கு அதை தவிர வேற பேச்சு என்ன இருக்குது? நீங்க பாருங்க பாப்போம். நீங்க நினைச்சிடக்கூடாது நம்ம தனியே இருந்தா எதுவும் பேசப்படாது. அதுக்கு தான் தாராளமா இன்டர்நெட்டும் வாட்ஸ்அப்பும் என்ன செய்யுது? இருக்குது. அதனால தனியே உட்கார்ந்துட்டு பண்ணுவீங்க, நம்ம எதுவுமே பேச மாட்டோம் அப்படி நினைச்சிடக்கூடாது. வாட்ஸ்அப் ஓன் பண்ணிடுவோம். திடீர்னு ஒரு செய்தி ஒருத்தன் போடுவான், என்ன ஒரு பெண்ணை ஒருவன் என்ன செஞ்சிட்டான், தவறான முறை பயன்படுத்தி விட்டான், இவருக்கான ஊர் மக்கள் வழங்கிய தண்டனை அப்படின்னு ஒருத்தன் போடுவான். உண்மையா பொய்யா, எது நடந்தது, ரமலான் மாசத்துல இப்படி நடந்ததா இல்லை எதுவும் தெரியாது. அநியாயத்துக்கு எதிராக கொதிக்கிறோம் என்ற பேர்ல ஷேர் பண்ணி விடுறது. யாருக்கு? கிழக்கு மாகாணத்தில் இந்த ஜுபேல் ஏரியாவில் ஃபுல்லாக போய் சேர்றது நம்ம தான் பொறுப்பு அதுக்கு. அதனால எல்லாத்தையும் இங்கே என்ன செஞ்சிடுறது? ஷேர் பண்ணி விடுறது. ஷேர் பண்ண யார் ஷேர் பண்ணிக்கிறான்னு பார்க்கறது. தவ்வா காலத்தில் முக்கியமாக இவர் தான் ஷேர் பண்ணுறாரு, அவர் தான் ஷேர் பண்ணிக்கிறாரு, அவர் நம்பி நம்மளே என்ன செய்யறது? எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சிடுறது. அப்போ எல்லா டேட்டா கலெக்ஷன் எப்படி வரும்? நாளை வரும் மேலே இதுதான் மிகப்பெரிய, அதாவது அத்தனை அமல்களையும் இன்னொருவன் சுமந்து செல்கின்ற ஒரு நிலையை அதை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, புறத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் விளங்கப்படுத்தினாங்க. சிலருக்கு என்ன ஒரு உணர்வுனா, இருக்கிறதானே பேசுகிறோம், நம்ம இல்லாத பேசலையே, இருக்கிறதா நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீபா புறம்பற்றி கேட்கப்படுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் கீபாவுக்கு வரைவிலக்கணம் சொல்றாங்க. அல் கீபா என்று சொன்னால் திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன் சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு செய்தியை பேசுதல். உன் சகோதரன்
வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ பேசுறது. அதாவது நீங்க அவர்கிட்ட முன்னால சொன்னீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு செய்தி என்னை பத்தி இவன் சொல்றானே நீ கேள்விப்பட்டா மிகவும் கவலைப்படுவார், வேதனைப்படுவார், பகைமையில போய் முடியும், சண்டைகள் வரலாம். இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசுதல். அப்ப பக்கத்தில் உள்ள நபி தோழர் கேட்கிறார், நான் சொல்வது அவரில் இருந்தாலுமா, நான் சொல்லக்கூடிய விஷயம் அவரில் இருந்தாலுமா பேசக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். இதான் நிறைய பேருடைய சுபகர், இருக்கிறதானே பேசுறோம் அப்படி என்றது, இருந்தாலுமா கேட்கிறாங்க. நீ சொல்வது அவர்ல இருந்தால் அது புறம், இல்லாது விட்டால் அது அவதூறு. இல்லாது விட்டால் ஃபகது பஹத்தா, இருந்தால் ஃபகது ஹிப்தா, அவரை நீ புறம் பேசி விட்டாய். அப்ப இல்லாத விஷயத்தை பேசினா அதான் புறம் நினைச்சிடக்கூடாது, இருக்கிறத பேசுறது தான் புறம். இல்லாதை பேசினால் என்ன, அது அவதூறு. நம்ம பார்க்கிறோம். எனவே அதுவும் குறிப்பாக ரமலான்ல நம்ம நிறைய ஒன்று கூடல் இரவுகள் வச்சுக்கிறோம், மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ஒன்று கூடல் இரவு தான் புறம் பேசுற இரவா நிறைய இடத்துல என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்குது. ஏன், இன்டர்வல் டைம், ஒரு டீ சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஒன்று கிடைச்சிட்டா உடனே அதை பத்தி தான் என்ன செய்ய, எதையாவது ஒரு மெசேஜை போட்டு அதை பத்தி புறம் பேசி அன்றைய எல்லா அமல்களையும் காலி பண்ணிட்டு என்ன செய்யறோம், நம்ம போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எனவே புறத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவாக ஒரு வரைவிலக்கணம் சொல்லிட்டான். ஆனால் ஆரம்பகால அறிஞர்கள் எப்படி இந்த புறம் விஷயத்துல நடந்து கொண்டார்கள், எப்படி பாதுகாத்தார்கள் என்ற செய்திகள்லாம் பார்க்கிற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கு. இமாம் ஷீராசி வரலாற்றில் வரலாற்றில் புகழ் பெற்ற ஒரு மிக முக்கியமான அறிஞர் இமாம் ஷீராசி. அவர் சிறிய வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. சிறிய சம்பவம் தான். இரவுல அவரும் அவரோட தந்தை, எல்லா அறிஞர்களும் இருக்கக்கூடிய ஒரு சபையில அவர் அவரோட தந்தை எழுந்து தொழுவுறதுக்கு எழுப்பிட்டான். இரவு தொழுகை தொழுவுறதுக்கு எழுப்பிட்டான். நாங்களும் அவங்களும் வேறுபடுற இடத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல தொழுவுறதுக்கு எழுப்பிட்டாரு, தொழுவிட்டார். மகன் கேட்கிறார், வாப்பாட்ட, வாப்பா யாரும் ஒரு 2 ரக்காத் எழுப்பி தொழுவுறதுக்கு யாரும் இங்க தயாராக இல்லை, இதுல எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு வாப்பாட்ட கேட்கிறார். இப்படி நம்மளோட மகன் எங்கள்கிட்ட கேட்டான்னு வைங்களேன், நமக்கு இதுதான் டைம். மகன்கிட்ட என்ன சொல்லுவோம், இப்படித்தான் உலகம் இப்படித்தான் போயிருக்குமா, என்ன செய்ய, நம்ம தான் என்ன செய்யணும், பயிற்சி எடுத்து தர்பியா கொடுத்த ஃபீலிங்ல வேற இப்போ இதை சொல்லிட்டு விளங்கிட்டா, நம்ம தான் இப்படி முயற்சி எடுக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மனசுல கஷ்டப்பட்டுக்குன்னு தொழுவுறோம் பாரு, அல்லாஹ் பெரிய அருள் செய்வான் அப்படின்றலாம் சொல்லுவோம். உடனே இமாம் ஷீராஸுடைய தந்தை சொன்னார், நௌமுக அஃதல் மின் வுகூஇக ஃபில் ஹல்க். இந்த இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ தூங்கி இருந்தால் அது சிறந்தது. இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ இப்ப தூங்கி இருந்தல் வையே, அது மிகவும் சிறந்தது மகனேன்னு சொன்னார். இவ்வளவுதான் வாப்பா சொன்னது. எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை அவர் படிப்பிச்சாரு. எலும்பினமா தொழுதமா நம்மளோட சிந்தனையோட முடிச்சிடணும். அதை ஷைத்தா என்ன பார்க்கிறான்டா, எழுப்பக்கூடாது, உங்களே எழுப்பிட்டீங்க, இந்த நன்மை நிலைக்க கூடாது, இந்த நன்மை நிலைக்க கூடாது. அதுக்கு என்ன வழி, தூங்குற எல்லாரும் பத்தி என்ன செய்யறது, சில பொழுதுகள்ல அது தூங்குறதுல 10 பேர் எலும்பணும் என்ற நியத்துல தூங்கி இருப்பான். அவனுக்கு அதால முடியாம போயிருக்கு, எலும்ப முடியாம போயிருக்கும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய அஜர் உங்களை விட என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். நௌமுக அஃதல் மின் வுகூஇக ஃபில் ஹல்க். இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ தூங்கி இருந்தால் அது மிகவும் சிறந்தது என்று சொல்லி என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது ஷீராஸிக்கு தந்தை சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. எப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது லவ் குன்து அக்தாபுன் நாஸ லக்தப்து வாலிதைய. நான் புறம் பேசுவதாக இருந்த அப்துல்லா இப்னு முபாரக்கும் ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஜிஹாத் எல்லாம் கலந்து கொண்டு நிறைய நூல்களை மக்களுக்கு இருந்த ஹதீஸ்களை அறிவித்த மிகப்பெரிய அறிஞர். மக்களை பற்றி நான் புறம் பேசுவதாக இருந்தால் என் வாப்பா அம்மாவை பத்தி நான் புறம் பேசி இருப்பேன். நான் புறம் பேசுறதா இருந்தா என் வாப்பா அம்மாவை பத்தி தான் நான் நிறைய புறம் பேசியிருக்கிறேன். என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? இது நம்ம செய்யாத வேலை. வாப்பா உமா பத்தி தான் மறைக்கணும் நிறைய. இவர் சொல்ல நான் வாப்பா உமா பத்தி நிறைய புறம் பேசிப்பேன்றார். காரணம் சொல்லுங்க, என்ன காரணம் சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு போறது. என்ன காரணம்னு சொல்லுங்க. யாரும் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், லிஅன்னஹுமா அஹqqu பிஹஸனாத்தி, என்ற நன்மைகளுக்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்கள் தான். யாரு? என்ற உம்மாவும் வாப்பாவும் தான் என்ற நன்மைகளை மறுமையில எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள். எனவே நாம் புறம் பேசுறதா இருந்தா
நான் என்னோட உம்மா வாப்பாவை பற்றி தான் என்ன செய்யணும், புறம் பேசுகிறோம். நம்ம நண்பர்களை பற்றியோ நம்ம நெருக்கமானவர்களை பற்றியோ நல்லா பழகினவர்களை பற்றியோ சார்பாக தான் பேசுவோம். ஏனென்றா எதிரிகளுக்கு தான் நன்மை கொடுத்துட்டு நன்மை யாரை கொடுத்துக்கிட்டு எதிரிகளுக்கும் நமது விரோதிகளுக்கும் நம்ம விரும்பாதவர்களுக்கும் நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்போம். நம்ம விரும்புகிறவங்களுக்கு நம்மளோட உம்மா வாப்பாவுக்கு நன்மை போகாது. நம்ம தான் பேசுறது இல்லை அவங்களை பற்றி, அவர்களை பற்றி நாம் புறம் பேசுவதில்லை. அப்ப எங்களது அமல்களை எடுக்க போறவங்க யாரு தெரியுமா? நல்ல அமல் செய்யணும் என்று வளர்த்த உம்மா வாப்பா அல்ல, நம்ம தம்பி அல்ல, நமது தங்கச்சி அல்ல, நமது உறவு அல்ல, நமது மனைவி அல்ல, நமது பிள்ளை அல்ல. யார் எடுக்க போறது? நமது விரோதி, நமது அதாவது உலகத்துல நம்ம விரோதி என்று யாரை நினைக்கிறோமோ, எதிரி என்று நினைக்கிறோமோ, யாரை பகைக்கிறோமோ அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. இந்த ஃபிக்ஹ் யார்கிட்ட இருக்குது? சலஃப்கள்கிட்ட இருந்தது. லவ் குன்து அக்தாபுன் நாஸ, அதாவது நான் யாரையாவது புறம் பேசுவதாக இருந்தால் லக்தப்து வாலிதைய, என் உம்மா வாப்பாவை பத்தி நான் புறம் பேசியிருப்பேன். நாங்க சின்ன ஒரு விஷயம், நமக்கு விளங்கின ஒரு விஷயம், ஆனா நமக்கு பதிலாக வரல, நமக்கு வாயில் என்ன செய்யல, பதிலாக வரல. நம்ம விளங்கின விஷயம் தான், காரணம் நம்ம அப்படி யோசிக்கல. என நன்மைகளுக்கு மிக தகுதியானவர்கள் யாரு? அவர்கள் தான். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிற நேரத்தில் உம்மா வாப்பா பத்தி புறம் பேசி இருந்தா அந்த என்ன நன்மை யாருக்கு போக போகுது? என் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் போக போகுது, சந்தேகமே இல்லை. இதைத்தான் இமாம் அப்துல்லா முபாரக் என்ன செய்தார்கள்? புரிந்து சொன்னார்கள். நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோமா? நம்ம அப்படி புரியல. உம்மா வாப்பா பத்தி பேசினா இருக்கிறத பேசினாலும் சண்டை பிடிப்போம், இருக்கிறத பேசினாலும் சண்டை பிடிப்போம், திஃபா பண்ணுவோம். அப்படி மற்றவனை பத்தி இல்லாதெல்லாம் என்ன செய்வோம், சொல்லுவோம் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இந்த புறத்தை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது ரபி இப்னு ஹைதம் என்கின்ற ஒரு அறிஞர், அதாவது புறத்தை நீங்க எப்படியெல்லாம் எந்தெந்த கோணத்துல எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்பதற்காக நான் சொல்ல வரேன். ரபி இப்னு ஹைதம் என்கின்ற ஒரு அறிஞர், அவர்களிடத்தில் ஒருவர் வந்து புறம் பேசுற ஒருத்தரை பத்தி, இன்றைக்கு பெரும்பாலான தலைவர்களுக்கு மிக விருப்பமே என்ன தெரியுமா? புறம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கணும். விரும்பிய விரும்பாமலோ நம்மகிட்ட செய்தியை எவனா பத்தி சொல்றானா அவன் மிச்சமா நெருக்கமா என்ன செய்யறது, வச்சுக்கிறது. ரபி இப்னு ஹைதம், அதாவது அந்த ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, புறம் பேசுறாரு. அப்ப புறம் பேசுற அவரிடத்துல கேட்கிறார், நீங்க யாரை பத்தியும் என்ன பேசுற மாதிரி விளங்கலையே, யாரை பத்தியாவது ஒரு விமர்சனம் சொல்ற மாதிரி விளங்கலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், என்ன தெரியுமா? இன்னன்னாஸ ஹாஃபுல்லாஹ அலா துனூபின் நாஸ் வ அமினூஹு அலா நுஃபூஸிஹிம். அதாவது மக்கள் எல்லோரும் பாவத்தால் அழிந்து விடுவார்களோ என்று ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்களா? மற்ற மக்கள் எல்லாரும் இவன் செய்யற பாவத்துல இவனுக்கு என்னடா, இவனுக்கு அழிவு வந்துருமோ, இவனுக்கு நரகம் கிடைச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்களா? அதே பாவத்தை அவன் செய்யற நேரத்துல நம்ம செஞ்ச தர்மத்துக்கு அல்லாஹ் தால நிச்சயமா நம்மளை மன்னிச்சிடுவான். சரியா? நம்ம செஞ்ச வேலைக்கு நிச்சயமா அல்லாஹ் நம்ம இவ்வளவு ரமலான் இபாதத் செஞ்சுக்கிறோம், உம்ரா செஞ்சுக்கிறோம், அதை செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இதே வேலையை மக்கள் செய்கிற நேரத்தில் இவன் செய்யற பாவத்தில் இவனுக்கு அழிவு வந்துருமோன்னு பயப்படுறாங்களா? இது இயல்பு. இவனா ஒருத்தன் தொழாம இருக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய நிலைமை என்ன செய்யுது, தொழாம இருக்கிறான இவன் எப்படி நிலைமை ஆகிருமோ அப்படின்னு வருது. நம்ம ஒரு வேலை செய்யாம இருக்கிற நேரத்தில் என்ன, நம்ம ஒரு நாளைக்கு சுபகம் மிஸ் ஆகிட்டோன்னு வைங்களேன், என்ன வருதுன்னா இவ்வளோ காலம் சுபத்து வந்து இந்த ஒரு சுபக அல்ல நேரத்தில் போட்டுருவானோ என்று எல்லா விஷயங்களும் நமக்கு சார்பாக நம்ம என்ன செய்கிறோம், யோசிச்சுக்கொள்றோம். இந்த ஒரு காரணமாக தான் நான் புறமே பேசுறது இல்லைன்னு என்னது ரபி இப்னு ஹைதம் மாணவருக்கு பதில் சொல்றார். மாணவருக்கு எப்படி பதில் சொல்றாருன்னா, இன்னன்னா சஹாஃபு துனு, அதாவது ஹாஃபுல்லாஹ அலா துனூபின் நாஸ், அதாவது அல்லாஹ்வை பயப்படுறாங்க மக்களுடைய பாவத்தை நினைச்சு அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் அழிவு தான் முடிஞ்சு, இவனுக்கு நரகம் தான் எப்படின்னு எல்லா மக்களும் நினைச்சு பயப்படுறாங்க. தண்ட பாவத்துல பெரிய லிஸ்டே இருக்குது. சிலருக்கு ஞாபகமே வருதுல எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. சிலர்கிட்ட சாதாரணமா பேசினாலே வழங்கு, என்ன நான் செஞ்சதுல என்ன ஒரு சினிமா பார்த்துருப்பேன், ஒரு 2 தடவை தொழுகை லேட் ஆகி, இதை தவிர பெரிய பாவம்னு நான் எதுவுமே என்ன செஞ்சதில்லை, குறிப்பா மக்களுக்கு நான் எந்த அநியாயமும் நினைச்சதில்லை. இப்படி பேசக்கூடிய மக்கள் தான் 90% நினைக்கிறேன். எங்கிருந்து தான் அநியாயம்லாம் நடக்குதோ தெரியாது, ஆனா இப்படிதான் பேசுறாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருடைய பேச்சை பார்த்தாலும் சரி, அஃப்தல் மின சலஃப், சலவுகளையும் இவங்க தான் சிறந்ததா வாழ்ந்த மாதிரி தான் பேச்சுக்கள் இருக்குது. ஏன்னா மக்களுடைய பாவத்தை நினைச்சா லிஸ்ட் போட்டு என்ன செய்யறாங்க, சொல்லி கண்டிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த விமர்சனம் சிலர் சொல்றாங்கன்னா, ரமலான் நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சிலரை விமர்சிச்சீங்கன்னா சரி உங்களுக்கு பாவ லிஸ்ட் கிடைச்சிருக்கும். சிலரை விமர்சிச்சீங்கன்னா போதுமானது, பாவ லிஸ்ட் அவங்க தந்துருவாங்க, நீங்க மறந்ததெல்லாம் அவங்க ஞாபகப்படுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு விமர்சனம் பவர்ஃபுல்லா என்ன செய்யுமா, இருக்குமா. அப்படிப்பட்ட நிலைமையில மக்களுடைய லைஃப் இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்றார். என்ன அட்வைஸ் பண்றாருன்னு சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் யுத்னிக், உங்களை மிகவும் நெருக்கமாக வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன்.
எனவே நீ செய்ய வேண்டிய 3 வேலைகள் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வேலை சொல்றாரு. அவரிடத்தில் எவரை பற்றியும் புறம் பேசிடாதனர். ஏனென்றா நல்ல மக்களாக இருந்தால் யாராவது அதாவது ஒருத்தனை பத்தி தன்ட்ட வந்து புறம் பேசுறான்டா உண்மையான ஃபிக்ஹ் உள்ளவன், உண்மையான மார்க்க அறிவு உள்ளவனுக்கு முன்னால் அவன் கீழே விழுந்துருவான். அவன மனசுல அவனோட பார்வை குறைஞ்சிடும். இவர் சரி வர மாட்டார், இவர் நமக்கு பொருத்தமான உறவுக்காரர் அல்ல. அவர் வெளிப்படுத்தாது விட்டாலும் சரி, மார்க்க ஃபிக்ஹ் உள்ளவர் எப்படி இருப்பாருன்னா, யாரை பத்தியாவது புறம் பேசிட்டாருன்னு சொன்னா இவர் நமக்கு சரி வர நபர் அல்ல. இவர் நம்மளோட மறுமைக்கு ஆபத்து. உலகத்துக்கு சில பேர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, இவர் நமது மறுமைக்கு என்ன ஆபத்து. காரணம் என்ன? அடுத்த செக்ஷன் என்ன? நான் விழுந்துறேன். ஃபுதைல் இப்னு அய்யால் என்ற அறிஞர் சொல்றார், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நரகம் போகின்றவர்களை நிறைய பயப்படுறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நரகம் போகின்றவர்களை நிறைய பயப்படுகிறேன். ஏனென்றால் சிலருக்கு மத்தியில் புறம் பேசுறாங்க. ஃபயுஜிபுஹு ஃபயகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி பேசின உடனே அது அவருக்கு கவர்ச்சியா படுது. சில புறம் கவர்ச்சியா இருக்கும். உங்களை பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொன்னா நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்லுவான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு உங்களோட சிறப்புகளை சேர்த்து ஒரு புறம் உண்மையா அவர் நல்ல நோக்கத்தை சொல்றாரு இருக்கும். ஆனா பேசுறது புறம் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன செய்யும்டா, அஜாபுன்னு வந்துடும். நம்மளை பத்தி இவ்வளவு நல்ல கருத்துல இவன் என்ன செய்யறான் இருக்கிறான்னு ஒரு அஜாப் வந்து அந்த புறத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொன்னாரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொன்னாரா அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி சொன்னாரான்னு கேட்போம். ஆனா முடிவு இவர் நரகத்துல விழுவுறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான் சொல்றாரு, ஆனா செய்யற வேலை என்ன? அதுக்கு பொருத்தமான வேலையும் இல்ல. அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான் புறம் பேசுறதுக்காக சொல்லவும் இல்லை, அவன் சொன்னதுக்காண்டி சொல்றாரு. நான் புறம் பேசுகிறேனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அவர் சொல்லல, எதுக்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாரு? அவன் இப்படி நம்மளை பத்தி பேசிக்கிறானே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாரு. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி நரகத்தில் விழுகின்றவர்களை நினைத்து தான் எனக்கு என்னது ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் நான் பயப்படுகிறேன். உண்மையில் அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தக்ஃபிருல்லாஹு அல்ல இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டு தான் அவர் சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தக்ஃபிருல்லாஹு அல்ல இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள்ளன்ற வார்த்தையை அவர் சொல்லி இருக்க வேண்டும். சொல்ல மனசு வருதா? நம்மகிட்ட தைரியமா புறம் பேசுறாங்க, நம்மகிட்ட வந்து தைரியமா புறம் பேசுறாங்க. ஒரு தடவையோட கட் பண்ணி இருந்தா அடுத்தது வராது. இன்னும் சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, புறம் பேசி ஒரு தடவை தான் கட் பண்றதுக்குரிய திறனே இருக்கு. அடுத்த நாள் அவன் வந்து ஆக மோசமான ஆள் அவன் என்ன செய்வான்னா, நீங்க தான் புறம் பேசினா விரும்ப மாட்டீங்களே அப்படின்ற ஒரு 300 போட்டு பேசி விட்டுருவான். சொல்லிட்டா உங்களுக்கு தான் புறம் பேசினா பிடிக்காது என்றாலும் நம்மளோட முகம் மலர்ந்துருமா. ஆனா இது சொல்லித்தான் நான் என்னைய விட்டுருங்க, நம்மளும் சிரிச்சு அவனும் சிரிச்சு 2 பேரும் என்ன பாவத்துல போயிடுறோம். அதுக்கு ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுக்கு சொல்றோம். ஆனா சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? இத்தகில்லாண்டார். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற தலைவர்களுக்கு முன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவன் நெருக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால இன்னி அராக யுதினிக அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் உங்களை நெருக்குவதை நான் பார்க்கிறேன். ஃபலா தக்தப் அஹதன் இந்தஹு, யாரையும் பற்றி அவரிடத்தில் புறம் பேசி விடாது. முதலாவது என்ன செஞ்சிருவானே கீழே விழுந்து விடுவாய் என்பதை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அட்வைஸாக பண்ணினார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப நினைத்து பாருங்கள், அவர்கள் எப்படி இந்த மார்க்க விஷயங்களை எப்படி எந்த அளவுக்கு இந்த நமது அமல்களை பாதுகாக்கிற விஷயத்துல புரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி. அதாவது ஒரு மார்க்க அறிஞர் ஒரு அழகான வார்த்தை சொல்றார். எனக்கு அந்த அறிஞர்களுடைய பெயர்கள் சரியாக ஞாபகம் வரல. அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார், அக்தருன்னாதி ஹதாயா, அதிகமான பாவம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று நீங்க தெரியணுமா? அக்தருஹும் திக்ரன் லி ஹதாயா அன்னாஸ், மக்களுடைய பாவங்களை அடிக்கடி யார் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவன் தான்டா. யார் மக்களுடைய தவறுகளை அதிகமாக பேசுறாரோ அவன்தான் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவன். நீங்க தெளிவா என்ன செய்யலாம், முடிவெடுத்து விடலாம் அப்படின்றான். அதிகமாக மக்களுடைய பாவத்தை பத்தி யாரா பேசிக்கிட்டு இருந்தான்னா அவன் தான் அக்ஸருன்னாசி என்ன ஹதாயா, அதிகமாக பாவம் செய்யக்கூடிய என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு புறம் பேசுகிறானோ அந்த அளவுக்கு அவன் தன் தவறுகளை பற்றி பேசுகிறான் அர்த்தம் என்றான். தன் தவறுகளை பற்றி என்ன செய்யறான், பேசுகிறான் அர்த்தம். சில தவற விளக்கமா பேசுவாங்க, ஏன்னா விளக்கமா அவன் செஞ்சிருப்பான். விளங்கிட்டா? அது காரணம் மக்களை பற்றி அந்த அளவுக்கு பேசுவது மிக முக்கியமான காரணம் என்பதை என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து. எனவே என்றைக்கும் அல்லாஹ் நமக்கு மறைச்ச உண்ட நம்ம ஒரு தவறு செஞ்சிருப்போம். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் என்னது, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தரை போட்டான், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தரை போட்டான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு, நீங்கள் எல்லோருக்கும் பாவிகள் தான், நான் மன்னித்தவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்வதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, நான் மன்னித்தவர்களை தவிர எல்லாரும் பாவிகள் தான், எல்லாருமே பாவிகள் தான். எனவே இயன்ற அளவுக்கு மக்களுடைய என்ன விஷயங்களை நம்ம பேசக்கூடாது. அந்த ரபீ பின் ஹைதம் என்ற அறிஞரே சொல்கிறார்,
நான் என்னை பற்றியே திருப்தி இல்லாமல் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவனை பற்றி என்ன செய்வேன், பேசுவேன், நான் என்னை பற்றி முழுமையாக திருப்தி இல்லாமல் இருக்கிறேன், நான் எப்படி என்னை மற்றவர்களை பற்றி பேசுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, புறம் என்பது நமது அமல்களை என்ன செய்துவிடும், மிகவும் அழித்து விடும் என்ற செய்தியை பார்க்கும். ஒரு அசர்ல இந்த அசர் அதாவது அந்த வகையை உறுதிப்படுத்தாது விட்டாலும், அதாவது சொல்லப்படுற செய்தியில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறைவன் வகையாக சொன்னான் என்ற ஒரு அசர் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறைவன் அப்படி சொன்னானா இல்லையா என்ற அந்த செய்தி சம்பந்தமா ஆதாரபூர்வமான எதுவும் இல்லை. ஆனால் அதுல சொல்லப்பட்ட செய்தி நம்ம யோசிக்க வைக்குது. அதாவது யாரு தௌபா புறம் பேசுவதிலிருந்து தௌபா செய்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு கடைசியா நுழைவான், யார் தௌபா செய்யலையோ அவன் தான் நரகத்துக்கு முதலாம் நுழைவான் செய்தி. யோசி பாருங்க, புறம் பேசுவதிலிருந்து யார் தௌபா செய்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு கடைசியா என்ன செய்வான், நுழைவான். அவன் புறம் பேசிய பின்னாலும் தௌபா செய்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு அமல்கள் எஞ்சி இருக்குது, எவ்வளவு அமல்கள் போயிருக்கின்றது அவன் என்ன செய்ய முடியாது, அளந்து கொள்ள முடியாது. அவன் தான் கடைசியா என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவான். நரகத்தை பொறுத்த அவன் தான் தௌபா செய்யலைன்னா அவன் தான் ஃபர்ஸ்டாக நுழைவான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான் ஒரு செய்தி. அந்த செய்தி ஆதாரபூர்வமானதில்லை, ஆனால் உள் சொல்லப்பட்ட தகவல் இருக்குதே, நம்மளை சிந்திக்க என்ன செய்து தூண்டக்கூடிய ஒரு தகவல். எனவே அன்புள்ள சகோதரர்களை, நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த இறுதி பத்தில் நம்ம அமலுக்கு எடுக்கக்கூடிய ஆர்வம். இன்னும் சில செய்திகள் நான் சொல்லுகிறேன். அதாவது இறுதி பத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஆர்வம் இருக்குது. இந்த ஆர்வத்தில் அமல்களை பாதுகாக்க நம்ம எடுக்கிறோமா? எத்தனை பேரை பற்றி புறம் பேசி இந்த அமல்களை கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம பள்ளிகளில் காணக்கூடிய எல்லோரும் தொழுதவர்கள், வெளியில காணக்கூடிய பள்ளிக்கு வர அத்தனை பேரும் வீட்டிலையும் தொழலைன்னு தொழாதவர்கள். ஆனா அமல் செஞ்சவங்க சொர்க்கம் போகாம அமல் செய்யாதவங்க சொர்க்கம் போற நிலைமையை தான் புறம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. காரணம் அத்தனை யாருக்கு போகுது, அடுத்தவர்களுக்கு போய் சேரக்கூடிய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம் சொன்னால், அதாவது ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படி என்று சொன்னால், ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, புறம் பேசிட்டாரு. ஹசன் பஸ்ரி வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு தட்டில நல்ல ஈத்தம்பழங்களை வச்சு அனுப்பி விட்டார். அப்பதான் அவர் புறம் பேசி முடிஞ்சவருக்கு ஈத்தம்பழம் கிஃப்டா வந்தா எப்படி இருக்கீங்க அவரை பத்தி, இது என்னன்னு கேட்கிறாரு. இல்ல நேத்து நீங்க செஞ்ச இபாதத்தெல்லாம் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டீங்க, அதனால ஒரு பிரதி உபகாரமாக இது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். இது அவருக்கு உணர்த்த மட்டும் செய்யல, உண்மையாகவே செஞ்ச வேலை என்ன, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இதவைகளை அன்பளிப்பு செய்த அவர் செய்த வேலை. நம்ம நினைக்க கூட இதெல்லாம் ஒரு வார்த்தை கண்டு புறம் பேசினால் நமது அமல்களை ஹகீகத்தன் யதார்த்தமா அன்பளிப்பு செய்கிறோம். இதெல்லாம் கண்டிப்புக்கு வந்ததல்ல. நம்ம தொழுதுட்டு நம்ம புறம் பேசுகிறோம் என்றால் இந்த அமல்கள் எவ்வளவுன்னு தெரியாது. தொழுத ரெண்டுமா ஏற்கனவே நேத்து முந்தினாத்த தொழுதல சேர்த்தான்னு தெரியாது. நினைச்சிடக்கூடாது இப்ப தொழுத தொழுகை இப்ப செஞ்ச உம்ராவும் நினைக்க கூடாது. நம்ம பேசுகின்ற புறத்துடைய வெயிட்டுக்கேற்ப ஒரு வருட அமல்களும் என்ன செய்யலாம், போய் சேரலாம். நம்ம பேசுகின்ற புறத்தின் காரணமாக அவனுக்கு ஏற்படுற பாதிப்புக்கேற்ப நம்ம ஆயுளுடைய அமலும் போய் என்ன செய்யலாம், சேரலாம். நமக்கு தெரியாது. முடிஞ்ச அடுத்தது என்ன தெரியுமா, அவனது பாவங்களை நம்ம சுமக்க வேண்டி வரும். அவனது பாவங்களை நம்ம சுமக்க வேண்டி வரும். இதுலையும் புரிந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில நம்ம செய்த 100 அமல்களும் அல்ல, 10 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 10 இருந்து தான் கொடுக்கப்படும், 90 ஏற்கனவே அமல் அல்ல. செய்த 100 அமல்ல நமக்கு 10 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அவனுக்கு கொடுக்கப்படுறது எதிலிருந்து, இந்த 10 இருந்து தான். மற்ற 90 அல்ல, அது 90 அமலே அல்ல. எது மிஞ்ச போகுது, எப்படி அமலை நம்ம என்ன செய்வோம், பாதுகாப்போம் என்று யோசிச்சு பாருங்க. எது எங்களுக்கு எஞ்ச போகிறது, எது நம்ம எப்படி அமல்களை பாதுகாப்போம் என்பதை நம்ம சிறந்த முறையில் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் சின்ன ஒரு முரண்பாட்டில் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹாஷா கொஞ்சம் அதாவது இதா பேசிக்கிறாங்க, பவரா பேசிட்டு போயிட்டாங்க. போன உடனே சாதித்து ஒருத்தர் வந்துட்டார், ஹாலித் இப்னு வலீத் கொஞ்சம் அப்படி தான் அப்படின்னு ஹாலித் இப்னு வலீதை பற்றி கொஞ்சம் என்ன செஞ்சாரு, விஷயம் பிரச்சனை முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க, பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புறமான சிச்சுவேஷன்ல பேசிட்டு டைம்ல பக்கத்து ஒருத்தர் வந்து அப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு விளங்குது அப்படின்னு அடுத்தது கண்டினியூவா என்ன செய்வோம், போய்கிட்டே இருப்போம். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாரு, என்ன விஷயம் கேட்டாரு. நானும் அவரும் சச்சரவு பட்டுக்கிட்டு எங்களோட மார்க்கத்தை பாதிக்கவே இல்லை, நீங்க என்ன வந்து புறம் பேசுறீங்கன்னு கேட்டார். பாபை க்ளோஸ் பண்ணார். உடனே வேணுமெண்டல்ல, நம்ம சில டைம்ல க்ளோஸ் பண்ணோம், உள்ளத்துக்குள்ள சரி க்ளோஸ் பண்ண வேண்டியதுக்காக க்ளோஸ் பண்ணுவோம், அதல்ல. அப்படியே இல்ல, என்ன பேசுறீங்கன்னு கேட்டாரு. லம்யா புலகுதீனா, மார்க்கத்தை பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே இங்க வரலையே, நான் அவர் பேசிக்கின்றது அவ்வளவுதான், நீங்க வந்து அவரை பத்தி புறம் பேசுற அளவுக்கு என்ன நடந்தது, எங்களுக்கு மத்தியில் எந்த பகைமையும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த வாசலை என்ன செய்தார்கள்,
மூடினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது எந்த வகையிலே நபித்தோழர்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்கிறோம், இந்த புறம் பேசுதலுக்கான வாசல்களை அவர்கள் டைப் பண்ணியிருக்கிறார்கள், மூடி இருக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம இறுதிப்பத்தில் நிறைய அமல்களை செஞ்சு அந்த வாசலை திறந்து வச்சுக்கிறோம். எந்த வாசல்? இந்த புறம் பேசுகின்ற வாசலை நம்ம திறந்து வைத்திருக்கிறோம். தொழுகிறது அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது. இந்த ரமலான் போன ரமலான்லாம் சேர்த்துன யாருக்கு அந்த புறம் தொழாமல் இருக்கிற, எவரெல்லாம் இரவு தொழாமல் இருக்கிறாரோ, யாரெல்லாம் வீட்டில் பேசாமல் இருக்கிறாரோ அவங்களுக்கு கிஃப்ட். அவருக்கு தெரியாது நமக்கு இப்படி சேர்ந்து கண்டிருக்கின்றது, விளங்கிட்டா? இதெல்லாம் கணக்கில் வராததுகளே, கணக்கில் வராமல் இவ்வளோ அமல்கள் அவருக்கு சேர்ந்து கண்டிருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. நம்ம கொடுத்துக்கொண்டே என்ன செய்வோம் இருப்போம் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த விஷயங்கள் நம்ம மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய, அமல் செய்கிறோம் என்பதில் ஆர்வமாக இருக்கிறோமே தவிர அமல் மிஞ்சுதான்றது தெரியாது. அந்தந்த நாளைக்கு என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் உடனடியாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதனால தான் இறுதிப்பத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் இறுதி கட்டமாக சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உனக்கு எதுவுமே செய்யலை, நீ 5 நேரம் மட்டும்தான் தொழுற, மற்றபடி எதுவுமே இல்லை, நோன்பு 5 நேரம் மட்டும்டா, மிகச்சிறந்த அமல் புறம் பேசாது. மிக சிறந்த அமல் என்ன? புறம் பேச. செஞ்சு பாருங்க, உங்களுக்கு மற்ற எல்லா அமலை விட இதான் டைட்டு மாதிரி விளங்கும், பாரம் மாதிரி விளங்கு. மற்ற குர்ஆன் கூட ஓதிடலாம் போல இருக்கு, ஒரு 10 ஜுஸ் இன்றைக்கு என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம் போல இருக்கு. இந்த புறம் பேசலாம் இருக்குது. பேசாமல் இருந்தாலும் வாட்ஸ்அப் ஒன் பண்ண எல்லாம் கிரீன் லைட்டில் விளங்கினோன்னு, எல்லாம் ரெட் லைட் தான், விளங்கிட்டா? கிரீன் லைட்டை வந்தோடனே அதில் 90 என்ன ரெட்டு தான், என்ன புறம் பேசுறது. பலாய் அத்தி இதெல்லாம் வந்துருக்கு, நம்மளும் ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணி அது பண்ணி இன்னும் கூட்டி விடுற லெவலில் செஞ்சுருவோம். அன்றைக்கு இன்றைய 10 நாள் ஏற்கனவே உள்ள 20 எல்லாம் சேர்த்து யாருக்கு? நமக்கே தெரியாத ஒருத்தனுக்கு, நமக்கே தெரியாத ஒரு வாழ் கொண்டு போய் நம்மகிட்ட ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. நெருக்கமானவர்களை பற்றி பேசினா தான் புறம், நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவனை பற்றி பேசினா புறம் இல்லை என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. மன்னரை பற்றி பேசினா புறம் இல்லை, அமைச்சரை பற்றி பேசினா புறம் இல்லை, விளங்கிட்டா? முஸ்லீம்களில் அதே போல் என்ன, இந்த நமக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை பற்றி பேசினா, ஒரு கம்பெனியை பற்றி பேசினா அப்படியே நினைக்கிறது ஒன்று இருக்குது. நமக்கு அவரை நாளை மறுமையில் தெரிய வரும். எப்போ அந்த அமல் எடுத்து கொடுக்க போகிற நேரத்தில் 2 பேரும் பக்கத்தில் வச்சு தானே விசாரிக்கப்படும். அந்த நேரத்தில் தெரிய வரும் நமக்கு அவளுக்கு எவ்வளோ உறவு இருந்திக்கிறது, நமக்கும் அவருக்கும் எவ்வளோ. யாரை பற்றியாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் அதுதான் ஆபத்து. ஏன்? இவர்கிட்டையாவது போய் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குது, அவர்களை நம்ம சந்திக்கவே புகாமிக்க வேண்டும். அதனால சிந்திச்சு நமது அமல்களை பாதுகாக்கின்ற அந்த தன்மை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூபக்கர் சந்திக்கல, அவர் செய்தியை சொல்றாரு. அதாவது ஒருவர் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னா கத் நில்னா மில்க ஃபஹல்லினா, உங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டோம், ஃபஹல்லினா, அதிலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, விடுவித்து விடுங்கள். உங்களை பற்றி கொஞ்சம் புறம் என்ன செஞ்சிட்டோம், பேசிவிட்டோம், கொஞ்சம் விடுத்த. ஃபகால இன்னி லா உஹில்லு லக மா ஹர்ரமல்லாஹு அலைக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கினதை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், ஹலாலாக்க மாட்டேன். ஃபஅம்மா மா கான இலைய ஃபஹுவ லக்கும், ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசியிருந்தா நான் அதை மன்னிச்சு விடுகிறேன்றான். இதில் என்ன சொன்னார் அபூபக்கர் தான், அவங்களுடைய ஃபிக்ஹ் இருக்குதானே, அதுக்கு நெருக்கமாக நம்ம அப்படி பேசவே இயலாது. நம்ம பேசின பிறகு நம்மளும் பேசலாம்னு மாதிரி விளங்கு, ஆனால் அதுக்கு முன்னால் பேச மாட்டோம். இந்த வார்த்தையில் மன்னிச்சு விடுங்கன்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்பயோ மன்னிச்சிட்டோம், என்ன யார் நம்மளை பற்றி பேசினா என்ன செய்து விட்டோம், எப்பயோ மன்னித்து விட்டோம் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்கண்டா, இன்னி லா உஹில்லு லக மா ஹர்ரமல்லாஹு அலைக், அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் உங்களுக்கு ஹலால் ஆக்க மாட்டேன், நீங்கள் என்னை பற்றி பேசின பொறுத்த நான் அனுமதிச்சிட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னா என்ன சொல்ல வந்தாங்க இதில்? அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் ஹலாலாக்க மாட்டேன் என்ன சொல்ல வந்தார்? புறம் பேசுறது வந்து பாரக்கல்லாஹ் ஹலால். அதாவது நீ புறம் பேசிட்டு வந்துட்டீங்க, நான் உங்களை விட்டுடுறேன், அதுக்காக வேண்டி நீங்க புறம் பேசினது ஓகேன்னு என்ன செஞ்சிடாது, என்றைக்கும் ஆகிறாது, அடுத்த முறை பேசிடாதீங்க என்ற அட்வைஸை சேர்த்து சொல்றாரு. ஹலால் என்று அவர் தான் நமக்கு ஹலால் ஆயிட்டாரு, உட்கார்ந்து பேசலாம்னு என்ன செஞ்சிருவோம், அப்படி இல்லை. ஹலால் என்று சொன்னால் நீ புறம் பேசுறது வந்து ஹராம், புறம் பேசிய பாவம் என்கின்ற ஒன்று இருக்குதே, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. புறம் பேசினால் பாவம் ஒன்று இருக்குதே, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா நீ புறம் பேசியதன் காரணமாக தண்டிக்க இருக்கிறானா இல்லையா என்பதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சிலவே இல்லை, நாம் அதாவது நீங்க என்னை பற்றி ஒரு புறம் பேசுறீங்க, நான் மன்னிச்சுட்டேன்னாலும் பேசினது புறமா இல்லையா, அது ஒரு பாவமா இல்லையா,
அதை பற்றி அல்லாஹ் மன்னிச்சானா இல்லைன்றதை பத்தி நான் பேச வரல. வமாக்கான இலைய ஃபஹுவலக்கும், அதை நான் உங்களுக்கு என்ன செய்து விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன் என்ற வார்த்தை சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஃபிக்ஹோட இந்த புறம் விஷயத்தை என்ன செய்திருக்கிறார்கள், அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன இந்த செய்தியினூடாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அதாவது ஆப ரஜுலன் இந்த பஅதி அஹ்லில் இல்ம், ஒரு நல்ல சில அறிஞர்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதரை பற்றி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொஞ்சம் பேசிடுறார். அந்த நேரத்தில் அந்த ஒரு அறிஞர் சொல்றார், கத் இஸ்தத்லல்த அலா கத்ரத்தி உயூபிக், உன்ட பாவம் எவ்வளோ இடத்தை இப்போ நீ சொல்லி கொடுத்துட்டேன் மக்களுக்கு, உன்னிட்ட எவ்வளோ பாவம் இருக்கின்றதை நீ இப்போ மக்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டார். இப்போ புறம் பேசுவதன் ஊடாக நம்ம என்ன செய்யறோம்னா கண்ணாடியா செயல்படுற நம்மட பாவத்தை. ஏன்னா ஒரு மனிதன் புறம் பேசுகிறான் என்று சொன்னால் அது அவன்கிட்ட அதே அளவுக்கான பாவம் இருக்கின்றதுக்கான ஆதாரம் என்பதை தான் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. மக்களுக்கு வந்து என்ன காட்டிட்டா எவ்வளவு பாவம் இருக்குது அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு. குறைகளை யாரெல்லாம் எடுத்து சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார்களோ இன்னமா யத்லுபுஹா பிகத்ரி மா ஃபீஹி மின்ஹா, அவர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவர் தேடுவார், அவரிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவில் தான் தேடுவார் என்ற செய்தியை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், ஒரு உண்மையிலேயே புறம் என்பது நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது, நமது குறிப்பாக நமது அமல்களை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், அதாவது புரிந்து கொள்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு கேள்வி படிச்ச நீங்க என்னைய பத்தி புறம் பேசுறீங்கன்னு சொல்லி. கரெக்டா? ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு கேள்விப்பட்டுச்சே நீங்க என்னைய பத்தி புறம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்களை பற்றி புறம் பேசுவதை விட்டு மிகவும் தூரமானவர். அதனால நுஸக்கி அலல்லாஹி அஹதா, நம்ம அல்லாஹ்வுக்கு மேலே யாரையும் தூய்மைப்படுத்தல, ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குற நேரத்தில் மிச்சம் என்ன தூரமாக இருந்தவர். அவருக்கு ஒரு பதிலும் சொல்லணும். ஏன்னா விமர்சிச்சா மனிதனுக்கு ஒரு என்ன பாதிப்பு இருக்கு, அதுக்கு பதிலும் சொல்லணும், புறம் பேசலன்னு சொல்லணும். எப்படி சொன்னாருன்னு தெரியுமா? மா பலக கத்ருக இந்தி அன் உஹ்கிமக ஃபீ ஹஸனாத்தி, ஏண்ட நன்மைகளை உங்களுக்கு தருகின்ற அளவுக்கு நீங்க அந்தஸ்துள்ளவராக என்னிடத்தில் இல்லைன்னார். எப்படி? என் நன்மைகளை உங்களுக்கு தார அளவுக்கு நீங்க அந்தஸ்துள்ளவராக என்னிடத்துல இல்லை, இவ்வளவுதான். அப்படின்னா என்ன, நான் உங்களை பத்தி புறம் பேசல, என்ன நன்மை உங்களுக்கு தார அளவுக்கு நீங்க தகுதியான ஆளும் இல்லை என்றதை அவர் சொன்னதுக்கான பதிலையும் சொல்றாரு. அவர் மனதில் ஏற்பட்டதுக்கு பாதிப்புக்கும் பதில் என்ன செஞ்சார் சொல்லிட்டாரு. சரியான வார்த்தை. ஏன் அப்துல்லா முபாரக் என்ன சொன்னாரு, நான் யாரை பற்றியாவது புறம் பேசுவதாக இருந்தால் என்ற உம்மா வாப்பா பத்தி புறம் பேசியிருப்பேன். ஏண்டால் அன்னஹுமா அஹக்கு பி ஹஸனாத்தி, அவர்கள் தான் என் நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள், அவர்கள் தான் என் நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள். அந்த அந்தஸ்துல நீங்க என்ன இல்ல அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, பதில் சொன்னார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான மனநிலை எங்களிடத்தில் வளர்க்கப்படுமாக இருந்தால், ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்வோம், சில பாபுகள் வச்சுக்கிறோம். இந்த பாபால புறம் பேசலாம், அதுக்குள்ள போயிருக்கோம். விளங்கிட்டா? இந்த பாபால புறம் பேசலாம், இந்த பகுதியால புறம் பேசலாம், இந்த பகுதியால புறம் பேசலாம் போயிடும். இது வந்து ஹதீர், மிகவும் ஆபத்தான நிலை. நல்ல முறையில யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஹக்குக்கும், அதாவது ஹக்குல உள்ளவர்கள் சண்டை பிடித்த, ஹக்குல உள்ளவர்கள் பிரச்சனைப்பட்டு அதுல நம்ம கலந்து கொள்ள மிகவும் தகுதியான ஒரு பிரச்சனைனா ஜமல் யுத்தமும் சிஃபின் யுத்தமும் தான். காரணம் என்ன? அந்த பக்கம் சஹாபாக்கள் அதிகமானவங்க இருந்தாங்க, இந்த பக்கம் ஸ்தாபீன்கள் இருந்தாலும் அதிகமானவர்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க. இது ஹக்கில் உள்ள மக்களுடைய யுத்தம். எவர்கள் ஹக்கில் இருக்கிறார்கள் என்று தான் யுத்தம். ஆனா இரண்டு மக்கள் என்ன ஹக்கில் உள்ளவங்க. அப்ப நம்ம கலந்து கொள்றதா இருந்தா இந்த ரெண்டுலையும் கலந்து கொள்றதுக்கு மிகவும் தகுதி. எதுல? சிஃபின்லையும் ஜமல்லையும். அதையே வானாண்டு ஒதுங்கின நபித்தோழர்கள் இருந்தார்களா இல்லையா? அதே வானாண்டு இம்ரான் இப்னு ஹுசைன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பர்ஸத் அல்-அஸ்லமி, சல்மான் அல்-ஃபாரிசி ரலியல்லாஹு, இப்படி நிறைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி இவங்கெல்லாம் இதுல என்ன செய்யல, கலந்து கொள்ளல. ஹக்கில் கலந்து கொண்டுதான் ஆகணும் ஒரு பிரச்சனையில அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கலந்து கொண்டிருப்பாங்க. எனவே சலாமத்தாக அவர்கள் என்ன செய்தார்கள், ஒதுங்கினார்கள். அவர்களுக்கு தான் வரலாற்றிலே முதலாவது முஅ்தஸிலான பேர் வந்துச்சு, ஒதுங்கியவர்கள். எதை விட்டு, இந்த பிரச்சனையை விட்டு ஒதுங்கியவர்கள் பேர் வந்துச்சு, ஒதுங்கினார்கள். அவர்கள் இது போன்ற விஷயத்தை இந்த ஒதுங்கிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹக்கு பாத்தில் என்று வார விஷயங்கள்ல என்றைக்கும் புறம் பேசல நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். நமக்கு சலாமத், நமக்கு என்ன சலாமத். அவர்களுடைய விஷயங்களிலிருந்து தூரமாக நம்ம நின்று கொள்ளணும். ஒரு அளவில் ஒரு விஷயத்தை பேசப்படுகிற நேரத்தில் அதுல மூழ்கி இறங்கி போகிறாம நமது ஆபியத்தையும்
நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும் என்றும் நம்ம அல்லாஹ் சலாமத்தா வைக்கணும் என்கின்ற சிந்தனை தான் ஒரு நல்லவற்றை என்ன செய்யணும் வரணுமே தவிர அதுல மூழ்கி இந்த ரூட்டால நம்ம அமல்கள் போனா பரவாயில்ல என்ற அமைப்பில் நம்ம இன்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு அழகான செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு நபித்தோழர் இடத்துல இத்பான் அவருடைய வீட்டுக்கு என்ன செய்றாங்க, போறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு போன நேரத்தில் அந்த இடத்துல வச்சு அவர் என்னத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொன்னா, எனக்கு வந்து என்னது கண் தெரியாத மனிதர், நான் இங்கே தொழணும், மழை பெஞ்சா எனக்கு மதீனா பள்ளிக்கு வார இடத்துல என்ன செஞ்சது குரோஸ் ஆயிருது, நான் தொழணும், அதனால வந்து நீங்க ஒரு இடத்துல தொழுவிச்சிங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நான் தொழுமிடமாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டைம்ல வாரம்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட போறாங்க. போனா ஒரு துஹாவுடைய வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரல, வீட்டுல வந்து எங்க தொழணும் அவங்களுக்குன்னு கேட்கிறாங்க. ரசூல் அவங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுறாங்க. ரசூல் அங்கே தொழுவித்தார்கள், பின்னால் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், தொழுதார்கள். அப்போ இது போன்ற சுன்னத்தான தொழுகை நம்ம ஜமாத்தா தொழுகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். தொழுது முடிச்ச பின்னால ரசூல் அங்கே வந்திக்கிறாங்க என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ நம்ம போகிற டைம்ல கொஞ்சம் சாப்பிட்டு போகட்டும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ரசூல் அங்கே வந்தாங்க அப்படின்றதுனால ஒரு சிலர் திரண்டு அங்கே வந்துட்டாங்க, உறவினர்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. பேசிட்டு இருக்கிற டைம்ல ரசூல்லாங்க வந்தா யார் வந்திருக்கணும், அந்த ஏரியாவில் உள்ளவங்களும் வந்திருக்கணும். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, பக்கத்தில் ஒருத்தரை காணோம். மாலிக் இப்னு துஹ்ஷுன், மாலிக் இப்னு துஹ்ஷுன் என்றவரை காணோம். எங்க மாலிக் இப்னு துஹ்ஷனை காணோம் என்று ஒருத்தர் கேட்க, அடுத்தவர் தாக்க முனாஃபிக், அவர் முனாஃபிக், இந்த மாதிரி இடத்துக்கு வருவாரா, வரமாட்டார்டா. அதாவது ஒருத்தர் ஆரம்பிச்சு செய்தான் என்ன செய்வான்டா, சும்மா இருக்காம யாரும் பேச்சை கிளப்பி விட்டுருவான். வணங்கிட்டா நல்லா இருக்கிறது தெரியாம விழுந்துருவாங்க. அவன் புறம் பேசக்கூடாதுன்னு தான் போயிருப்பான். யாரோ தான் இப்படி கிள்ளி விடுறதுல என்ன செஞ்சிருவா, விழுந்துருவாங்க. ஆனா அங்க பேசியவர்கள் சிறந்த நபித்தோழர்கள் தான், மாட்டுக்கருத்து ரசூலாங்களை தெரியும், மஹபத்துள்ளவர்கள் தான். அவங்க பேசுறதுக்கான ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா ரசூலாங்க எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அதாவது மாலிக் இப்னு துஹ்ஷன் எங்க தாக்க முனாஃபிக், அவர் ஒரு முனாஃபிக்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்கிறீர்கள், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர் இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே ஆம், ஆனாலும் நாங்கள் அவரை பார்க்கிறோம், நசீஹத்தஹு இலல் முனாஃபிகீன், முனாஃபிகின்கள் பக்கம்தான் நலவு நாடுற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. நசீஹத்தஹு இலல் முனாஃபிகீன் அட்வைஸ் அல்ல, அதாவது அவங்க பக்கம்தான் நலவு நாடுற மாதிரி எங்களுக்கு என்ன செய்ய, அவருடைய எல்லா செயல்பாடும் இருந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து இப்போ வரல, அதை அவங்க சொல்லல, சரியா, நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அதோட சேர்த்து அந்த மஜ்லிஸுக்கு என்ன செய்யல, அவர் வரவும் இல்லையா, முனாஃபிக்ன்றதுனால தான் என்ன செய்யல, அவருக்கு வந்துகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம், அப்படி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனிதர் இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி என்ன செஞ்சாங்க, சொல்லி கண்டித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஒரு சிலர் இருப்பாங்க, எதன் காரணமாகவோ அவருடைய பழக்கம் வந்து இன்னொரு பக்கத்துக்கு இருக்கும். இவருடைய பழக்கம் என்ன, முனாஃபிக்குகள் பக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்க அனுப்பினாங்களே ஒரு பள்ளியை, முனாஃபிக்குகளோட பள்ளி என்று எரிக்க அனுப்பினவர்கள்ல இந்த மாலிக் இப்னு துஹ்ஷனும் இருந்ததாக வரலாறு என்ன செய்யுது, சொல்லுது. அது மாத்திரமல்ல, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மாலிக் இப்னு துஹ்ஷனுடைய நசீஹத் என்று சொல்லப்பட்டது எது அப்படின்னு சொன்னால், அவர்களை எப்படியாவது மனமாற்றம் ஏற்படுத்தி இங்களை கொண்டு வரணும் சிந்தனையில, இந்த பக்கம் கொண்டு வரணும் சிந்தனை தான் அவருக்கு இருந்ததுன்னு என்ன செய்யறாங்க, இதை சொல்லக்கூடிய எல்லா விளக்கறிஞரும் சொல்றாங்க. ஆனா நமக்கு பார்க்குற டைம்ல எப்படி இருக்கும், அந்த பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. என்ன, அவரை பார்க்கிறோம், அவர் சரியா நடக்கிறாரா இல்லையா, அவர் சரியா வாழ்றாரா இல்லையா, நமக்கு அங்க போய் அட்வைஸ் பண்ற நிர்பந்தம் இருந்திருக்காது. ஆனா யாரோ ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிருக்கும், அந்த நிர்பந்தமோ அந்த பிரச்சனையோ சூழலோ அவனுக்கு இருந்திருக்கும். அவன் செயலை மட்டும் பாரு, அவன் வார்த்தைகளை மட்டும் என்ன செய்யும் பாரு. அவன் இன்னத்தோட பழகுறானே, ஏன் பழகுறா, இது பழகுறான், அவனுக்குள்ள விஷயம் தெரியாது, நமக்கு அவனுக்குள்ள நிர்பந்தம் நமக்கு தெரியாது. உடனே நம்ம முனாஃபிக் என்ன தீர்ப்பளித்ததை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு செய்தியை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமது அமல்களை செய்வது அளவுக்கு நம்ம பாதுகாத்தல் என்ற சிந்தனையில நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அமல்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாக பாதுகாத்தல். திருப்பியும் கவனமா வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தனை பற்றி புறம் பேசுகிறோம் என்றால் அது நமது ஒரு தொழுகையை கொண்டு போதா, ஒரு வருட தொழுகையை கொண்டு போதா, காலம் ஃபுல்லா உள்ள எல்லா நன்மையும் கொண்டு போயினது அவனுக்கு சேர்க்க போகுதா என்பது நம்ம பேசக்கூடிய புறத்துடைய அந்த வீரியத்தை வச்சு என்ன செய்யும், முடிவெடுக்கப்படும். நமக்கு தெரியாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியானத்தை பற்றி சொல்ல நேரத்தில் ஒரு முஜாஹிதீன்களுடைய செய்தியை சொன்னாங்க. அதாவது முஜாஹிதீன்களை பொறுத்தவரை ஜிஹாதுக்கு போறவங்க மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்டு ஒரு பாதுகாப்புக்கு எதுவும் இருக்காது, சிலருக்கு இருக்கு சிலருக்கு இருக்காது, விட்டுட்டு போவாங்க. யாராவது அப்படி ஒப்படைத்து போனவர்களுக்கு மோசடி செய்தால்,
அநியாயம் செய்தால், பொருளாதாரத்திலேயோ ஒழுக்கத்திலேயோ ஏதாவது மோசடி செய்தால், நாளை மறுமையில் முஜாஹிதீன் கூட்ட விஷயத்தில் மட்டும் அந்த ஜிஹாது செய்த மக்களை அழைத்து, யார் மோசடி செய்தால் அவரையும் அழைத்து அல்லாஹு தாலா சொல்வானா, எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்க, கணக்கில்லை. இவன் அமல்ல இருந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்க. அப்படின்னா என்ன, எவ்வளோ பாவமோ அவ்வளோ சுமத்திரு, எல்லாம் ரெண்டும் எவ்வளோ சொல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த உண்டையாவது அவன் மிஞ்ச வைப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. மறுமை நாள் இப்படி ஒரு அனுமதி வழங்கப்பட்டால் எந்த ஒன்றையாவது மிஞ்ச வைப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எஞ்ச வைப்பார் நினைக்கிறீங்களான்னு கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது எல்லை இல்லாமல் போகிறது. எனவே எப்படி எங்களது அமல்கள் நாளை மறுமையில் போக முடியாது. அதனால தான் காணும் யரவுன, அதற்கு சலஃபுகள் கானு லா யரவுனல் இபாதத ஃபீ சியாமின் வலா சதகத்தின் வலா ஜிஹாதின் வலா திலாவத்து, அது போல குர்ஆன் ஓதுறது, சதகா செய்கிறது, ஜிஹாது செய்கிறது, இதிலெல்லாம் அவர்கள் இபாதத்தை காணவில்லை. அவர்கள் இபாதத்தை கண்டதெல்லாம் இவை பாதுகாப்பதில் தான் இபாதத்தை என்ன செய்தார்கள், கண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்லி புறம்பேசி திரிகின்ற அனைவர்களுக்கும் கேடுதான், அதுவும் மிகவும் என்ற ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம இறுதிப்பத்தில் செய்கின்ற முதல் அமல் எது தெரியுமா, அமல்களை பாதுகாத்து, தராவி தொலை போகிறோமா, எவன் வரல என்ற பார்வையை கொடுக்க, நாம் தொழுறனான்னு பாருங்க. சுப தொலை போகிறோமா, எவன் தொழலை எடுத்த விடுங்க. சுப தொலை வந்தவனையும் புறம் பேசுறது, சுண்ண தொழாமல் தொழுறாங்க, சுண்ண வீட்டில் தொழுதுப்பானா, இவங்க வீட்டை தொழுது பார்த்தாலே முகத்தில் விளங்குது, இப்போ தான் முடிச்சு வந்திக்கிறாண்டு. இதெல்லாம் நமக்கு இந்த ரிசர்ச், இந்த ஆய்வுகள் எல்லாம் நமக்கு தேவையானு கேட்குறேன். எல்லாமே செய்கிறது எப்போ பார்த்தாலும் கடைசி வரி தான். சுபுக்கு வராராம், எப்போ பார்த்தாலும் கடைசி வரி தான். நம்ம அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவருக்கு எந்த ரீசனுக்கு வரன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டியதா, சொல்ல வேண்டியதானே தவிர, அவர் நியாயமான காரணம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே தவிர, புறம் பேசுவதன் மூலம் சுபகுத்தோடு அப்படியே என்ன செய்யறது, கொடுத்து விடக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இறுதிப்பத்தில் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது அமல் எது தெரியுமா, அமல்களை பாதுகாக்கிறது. இந்த அமல்களை என்ன, அதாவது மற்றவர்களுக்கு அன்பளிப்பு செய்யாமல் நமக்கு சொந்த, இன்னும் புரிஞ்சுக்கிறோம், நமது எதிரிகள், நம்ம விரும்பாதவர்கள் தான் நமது அமல்களை மறுமையில பெற்றுக்கொள்ள போறாங்களே தவிர நமது உறவுகள், நமது நேசர்கள் அல்ல என்றதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்து விட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உங்களுடைய எல்லா அமல்களையும் பாதுகாத்து இறுதி வரைக்கும் இதே இபாதத்தில் நிலைத்தவர்களாகவும், புறம் பேசுதல் என்ற இந்த கொடிய பாவத்திலும் தப்பியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி நம் அனைவரையும் ஒன்றாக சொர்க்கத்தில் நுழைவிப்பானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா.